உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 5ஆம் ஞாயிறு 6/4/2025. திருப்பலி முன்னுரை. இயேசுவை போன்று கனிந்த இதயம் பெறுவோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் 5ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் முதல் வாசகத்தில் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் துன்புற்ற இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவாக்கினர் எசாயா வழியாக நம்பிக்கையூட்டி கடவுள் நலமான வாழ்வு வழங்குகிறார். இரண்டாம் வாசகத்தில் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே என் ஒப்பற்ற செல்வம் என்கிறார் தூய பவுலடியார். நற்செய்தி வாசகத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவிடம் குற்றம் காணும்படி விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வந்தனர். இயேசு அவர்களிடம், உங்களுள் பாவம் இல்லாதவர் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்றார். அனைவரும் கலைந்து சென்றனர். இயேசு அப்பெண்ணிடம், இனிமேல் பாவம் செய்யாதீர் என்று அந்த பெண்ணிற்கு திருந்தி வாழும் வாய்ப்பை கொடுக்கின்றார். நோயாளிகள், ஊனமுற்றோர், பாவிகள், பிற இனத்து மக்கள் என அனைவரிடமும் இயேசு தன் அன்பை வெளிப்படுத்தினார். மனித மாண்பை வெளிப்படுத்தும் செயல்களே இறையரசின் வெளிப்பாடு. இயேசுவின் அன்பு நம்மிலும் வாழ்வாயிட பிறர் தேவை கண்டு உதவுவோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறைவார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. முதல் வாசக முன்னுரை. எசாயா நூல் கூறும் செய்தியாவது: பாலை நிலத்தில் பாதையையும் நீரோடையையும் தோன்ற செய்து நான் என் மக்களின் தாகத்தை தணிப்பேன் என்கிறார் ஆண்டவர். துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்று தந்த கடவுளை இஸ்ராயேல் மக்கள் புகழ்ந்து ஆர்ப்பரித்து மகிழ்வர் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் தரும் நலமிகு செய்தியாவது: கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ள நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழவும் அனைத்தையும் இழந்துவிட்டேன். இயேசு கிறிஸ்து என்னை ஆட்கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய துன்பங்களில் பங்கேற்று இயேசுவின் மூலம் கடவுள் மேலிருந்து அழைக்கும் அழைப்பாகிய பரிசை பெறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் என்கிறார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். விசுவாசிகள் மன்றாட்டு. அன்பு பணி செய்ய அழைக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசீரை பொழிந்தருளும். அவர்கள் தூய்மையும் நேர்மையும் கொண்டு அனைத்து மக்களையும் முடிவில்லா நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகை பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, உலக நாடுகளை உலுக்கிக் கொண்டிருக்கும் நிலநடுக்கம், நிலச்சரிவு, காட்டுத்தீ, பெருவெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகளில் சிக்கி தவிக்கும் அனைத்து மக்களுக்கும் நல் பாதுகாப்பை தந்தருளும். உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிப்போருக்கு நீரே உற்ற துணையாயிருந்து நல்வாழ்வு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர் அளிக்கும் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் சோம்பல் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் படித்த பாடங்களை திருப்பி பார்த்து பயமின்றி தேர்வு எழுத வேண்டுமென்றும்
நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, நோயாளிகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு நீரே நல் மருத்துவராகவும் நல் பாதுகாப்பு அருள்பவராகவும் நல் வாழ்வு வழங்குபவராகவும் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருக செய்தருளும். குழந்தையில்லா தம்பதியினருக்கு குழந்தை செல்வத்தை தந்திட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் வறுமையில் வாடுவோர்க்கு நல் வளமும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.